ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்னொரு இளந்தளிர்ல பார்த்தீங்கன்னாக்க, முயற்சி செய்து தான் பாருங்களேன் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன் அப்படின்னா என்னன்னா, முயற்சி செய்யாம எதையுமே நம்மளால சாதிக்க முடியாதுங்க. இப்போ வந்து முயற்சி செஞ்சோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வெற்றி படிக்கட்ட எட்டலாம். உலக தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் இருக்காரு இல்லைங்களா? எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, "முயற்சி செய்யுங்கள், இல்லையேல் வந்து தோல்வி உங்களை தழுவிவிடும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு சின்ன குட்டி கதை மூலியமா, அவருடைய கதை மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை வந்து அரிஸ்டாட்டில் கிட்ட வந்து ஒரு சீடன் வந்து கேட்குறான், "குருவே நான் வந்து வாழ்க்கையில முன்னேற என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்குறான். "அப்படியா?" அப்படின்னு ஏறங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நாளைக்கு இந்நேரத்துக்கு கிணத்தடிக்கிட்ட வந்துரு" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க குருவே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். மறுநாள் வந்து அந்த பையன் வர்றாரு, அந்த சீடர் வர்றாரு. வந்துட்டு, "குருவே எனக்கு வந்து நீங்க சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்களே வாழ்க்கையில முன்னேறு" அப்படின்னதும், இப்படி சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, "உனக்கு வந்து நீச்சல் தெரியுமா கண்ணா?" அப்படின்னு கேட்குறாரு. "தெரியாது குருவே" அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, டப்புன்னு அவர தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுறாரு அரிஸ்டாட்டில். அவர் வந்து அந்த பையன் அந்த சீடன் பையன் வந்து ரொம்ப கத்துறாரு, ஆடுறாரு. அப்புறம் கீழ போனவரு கையும் காலையும் ஆட்டிட்டு மேல அப்படியே வந்துடுறாரு. மேல வந்தோனே, கொஞ்ச நேரம் கழிச்சு இவரு வந்து ஒரு கயிறு போடுறாரு. கயிறு போட்டா அதுவரைக்கும் அவர் கையும் கால்லாம் அப்படியே அங்க ஆட்டிக்கிட்டே அப்படியே வந்து தத்தளிக்கிறாரு. அதான் எப்படியாவது மேல வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தத்தளிக்கிறாரு. அந்த டைம் பார்த்து இவர் வந்து அந்த கயிறு வந்து போடுறாரு அரிஸ்டாட்டில். அத புடிச்சுக்கிட்டு வேக வேகமா மேல ஓடியாந்து, "என்ன குருவே இப்படி பண்ணிட்டீங்க? என்ன தூக்கி நீச்சல் தெரியாதுன்னு சொன்னேனே, என்ன தூக்கி கிணத்துக்குள்ள போட்டீங்களே" அப்படின்னு சொன்னதும், அப்ப வந்து அரிஸ்டாட்டில் சொல்றாரு, "அங்க போய் நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சீடன் சொல்றாரு, "நான் வந்து எப்படியாவது தப்பிக்கணும், எப்படியாவது நான் வந்து மேல வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன் குரு. அந்த முயற்சிய பண்ணு, வாழ்க்கையில நீ வெற்றி பெற்றுருவ" அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கதை மூலியமா வந்து அரிஸ்டாட்டில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து நண்பர்களே, நம்ம வந்து முயற்சி செய்யணும். எதுவா இருந்தாலும் எந்த ஒரு நம்ம இலக்கு அடையணும் அப்படின்னாக்க, நம்ம அந்த முயற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு வெற்றி படிக்கட்டு எட்டுறது வந்து ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிறது நமக்கே தெரிய வந்துரும் இல்லைங்களா? "முயற்சி திருவினையாக்கும் முயற்சியுமே இம்மையாக்கிவிடும்" அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதனால வந்து நம்ம வந்து முயற்சிய வந்து கைவிடாம செஞ்சோம் அப்படின்னாக்க, வெற்றி படிக்கட்டை எட்டுவது மிக சுலபம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு இளந்தளிரோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.